ஹலோ எவ்ரிவன். ஸோ இது வந்து வீஸ் மீடியா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2021. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலிமா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இனி வர யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்ஷன் ஆஸ்பெக்ட் இல்லைனா சினிமாட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட், ஃபிலிமில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி க்ரியேட்டிவாக வந்து ஒரு ஃபிலிம் எடுக்கணும், அது மூலிமா இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலிமா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த வீஸ் மீடியா சேனல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஓப்பன் மைக் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீஸ் மீடியாவோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பிரசாத் லேப்ஸில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஏன் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, புது கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட முழு நோக்கமே. கிட்டத்தட்ட ஒரு 94 ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்திருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக. அதுலேருந்து டாப் 12 நாமினேஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் 3 ஃபிலிம்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்துட்டு டைரக்டர் கோபி நயனார் சாரும், சாய்தீன் அண்ணாவும் அண்ட் PK சாரும் தான். அவங்க எங்களுக்கு கொடுத்த பிளாட்ஃபார்மை நான் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோடையும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து எங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. சன்மதிக்கு என்னுடைய நன்றிகள். என்னை வந்து வீட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்ததுக்காக, ஒரு சமூகத்தில் வந்து முதலாளிகள் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, கலைஞர்கள் ஆகிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த வாய்ப்பை இந்த அம்மா சன்மதி கொடுத்துருக்குறாங்க. இந்த சமூகத்தில் ஒரு 94 கலைஞர்களை உருவாக்குறது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கலைஞர்கள் தான் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பானவர்கள், அரசியல்வாதிகளை விட. தோற்று போகின்ற இந்த சமூகத்தை, தோற்கடிக்கப்படுகின்ற இந்த சமூகத்தை கலைஞர்கள் மீண்டும் மீண்டும் புத்துருவாக்கம் தந்து இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் வாழ்வதற்கான எல்லா விதமான நிறுவனங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள் கலைஞர்கள். அப்போ கலைஞர்களை உருவாக்குறது தான் இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலையை இந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்க. அந்த 94 கலைஞர்கள் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனாலும், இங்கே மேடையில் வந்தோடனே சின்ன பசங்களாக இருந்தாங்க. என்னடா வயசு அப்படின்னு கேட்டால் எல்லாம் 12வது படிக்கிறோம் அப்படின்னு, +2 தான் சார் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வயதுக்கான நபர்களும் இங்கே இருக்கிறாங்க, கலைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அதான் சொன்னேன், வெளியே போகும்போது உங்களை நான் பார்த்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தலைமுறை வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்குது, அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் வெளியே இருந்துங்கப்பா, நான் போகும்போது பேசிட்டு போகிறேன் உங்ககிட்டன்னு சொன்னேன். இந்த நான் பார்த்த படங்களில் என்னை ரொம்ப பாதிச்சது வந்து குகை ஓவியம். அதுக்காக மற்ற படங்கள்லாம் பாதிக்கலை அப்படின்லாம் நான் சொல்லலை, எல்லா படங்களுமே நல்லா இருந்தது. ஆனால் குகை ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அப்படின்னா